இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய அராஜகம் நடக்க இருக்கிறது. இந்தியாவில் கோடான கோடி மக்கள், நிலமில்லாத ஏழைகள், அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாழ்வாதாரம் சொல்ல போனா இந்த 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டமே பல காலகட்டங்களில் காங்கிரஸ் மற்றும் பல கட்சிகள் இணைந்து இதை மக்களுக்கு ஏதுவான ரீதியில் இயற்றி சட்டமா மாத்தி அதை உரிமையா மாத்தி கொடுத்த பல விஷயங்களை இன்னைக்கு பாஜக திருப்ப போறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக அழித்து புதிய ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வர போறாங்களாம். நான் இன்னைக்கு ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா உட்கார்ந்துருக்கேன்னா, என்னுடைய தொகுதி மக்கள் என்னிடம் வைத்த கோரிக்கையில முக்கியமான கோரிக்கை இந்த 100 நாளை 150 நாளா மாற்றணும்ன்றதான். இன்னைக்கு 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் ஊரில் இருக்கும், கிராமப்புறங்களில் இருக்கும் ரொம்ப ஏழை எளிய மற்றும் வயதான வயோதிகர்கள் எல்லாருமே கூட பயனடையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். அதை இவங்க மாற்றி இதை உரிமையிலிருந்து ஒரு சலுகையாக மாத்துறாங்க. அப்படின்னா இனிமே 100 நாள் உரிமையாக கேட்க முடியாது, அவங்க கொடுக்கறது தான். அவங்க 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா தான். அந்த மாதிரி அதற்கான பட்ஜெட்டையும் கட் பண்ணி இது வரைக்கும் 90% ஒன்றிய அரசாங்கமும் 10% மாநில அரசாங்கமும் இருந்த அந்த அமௌண்ட்டை 60-40, 60% ஒன்றிய அரசாங்கம், 40% மாநில அரசாங்கம்னு மாநில அரசாங்கத்தின் நிதி பொசிஷனை வீக்கன் பண்ற மாதிரி, வலுவிழக்க செய்யற மாதிரி இவங்க இந்த சட்டத்தை ஏற்ற போறாங்க. இதற்கு கடும் எதிர்ப்பு நாம் எதிர்க்க வேண்டும். அந்த எதிர்ப்பு பாராளுமன்றத்தில் மட்டும் இல்லை, இந்த எதிர்ப்பு நம்மளுடைய வீதிகளிலும் எதிரொலிக்க வேண்டும். பார்ப்போம் இது என்ன பண்ண போறாங்கன்ட்டு. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இதை எதிர்த்து ஒரு கடுமையான விவாதத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் ஈடுபடும். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.